Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் லேட்டஸ்ட் அப்டேட் கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோட டீட்டெயிலை ஒன் பை ஒன்னாக நம்ம செப்பரேட் வீடியோவாக பார்த்துட்டே வரலாம். இப்போ இந்த வீடியோ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட டோட்டல் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோனோ, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எத்தனை சீட்ஸ் போகுதுன்னு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு எத்தனை சீட்ஸ் வருது, இதுல 92.5% ரிசர்வேஷன் அண்ட் 7.5% ரிசர்வேஷனுக்கு எவ்வளவு சீட்ஸ் போகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரியே ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது பிடபிள்யூடிக்கு எவ்வளவு சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த எல்லா கேட்டகரிக்கும் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சுன்னு தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜை எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1965 ஸ்டார்ட் பண்ணாங்க. மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ண டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் for the academic year 2025-26 திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 250 சீட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த 250 சீட்ஸ்ல ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15%, அதாவது 38 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் 212 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கும் போகுது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியில இந்த வருஷம் பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த கேட்டகரிக்கு எத்தனை சீட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 11 சீட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் எந்த சீட்டும் இந்த வருஷம் அவங்க அலாட் பண்ணல. ஸ்பெஷல் கேட்டகரியில எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு சீட் அலாட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலாக திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 250 சீட்ஸ் இருக்குது. இதில் ஆல் இண்டியா கோட்டாவுடைய 15%க்கு 38 சீட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 212 சீட்ஸும் ஒதுக்கியிருக்காங்க. திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட ஆல் இண்டியா கோட்டா 15%உடைய சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு எத்தனை சீட் அப்படின்னா 16 சீட்டும், இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 3 சீட்டும், ஓபிசி கேட்டகரிக்கு 9 சீட்டும், எஸ்சி கேட்டகரிக்கு 6 சீட்டும், எஸ்டி கேட்டகரிக்கு 2 சீட்டு. ஸோ டோட்டலாக 36 சீட்ஸும் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 92.5% ரிசர்வேஷனுக்கான லாஸ்ட் இயர் சீட் மேட்ரிக்ஸ் என்னவா இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஓசி கேட்டகரிக்கு 31% ரிசர்வேஷன், இவங்களுக்கான சீட் வந்து 61. பிசி கேட்டகரிக்கான ரிசர்வேஷன் வந்து 26.5%, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 52. பிசிஎம் கேட்டகரிக்கு 3.5% ரிசர்வேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 7 சீட்ஸ். எம்பிசி கேட்டகரிக்கு 20% ரிசர்வேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 39. எஸ்சி கேட்டகரிக்கு 15% ரிசர்வேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 32. எஸ்சிஏ கேட்டகரிக்கான ரிசர்வேஷன் வந்து 3%, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 5. எஸ்டி கேட்டகரிக்கான ரிசர்வேஷன் வந்து 1%, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 1. ஸோ டோட்டலாக 92.5% ரிசர்வேஷனுக்கு கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 197 சீட்ஸ் இருந்துச்சு. திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 7.5% ரிசர்வேஷனுக்கு என்ன சீட் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஓசி கேட்டகரிக்கு 5 சீட்டு, பிசி கேட்டகரிக்கு 4 சீட்டு, பிசிஎம் கேட்டகரிக்கு 1 சீட்டு, எம்பிசி கேட்டகரிக்கு 3 சீட்டு, எஸ்சி கேட்டகரிக்கு எஸ்சிஏ எஸ்டி இந்த 3 கேட்டகரிக்குமே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு சீட்டு. ஸோ டோட்டலாக 16 சீட்ஸ் வந்து திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 7.5% ரிசர்வேஷனுக்கு இருந்துச்சு. திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோடைய ஸ்பெஷல் கேட்டகரிக்கான சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவுக்கு பிடபிள்யூடி கேட்டகரிக்கு எத்தனை சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 4 சீட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டாவுடைய பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 11 சீட்ஸ் இருந்துச்சு. தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு லாஸ்ட் இயர் வந்து 1 சீட் இருந்துச்சு. இந்த வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ப்ராஸ்பெக்டஸில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1 சீட் இந்த வருஷம் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் கேட்டகரியில். கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணும்போது ஆன்லைனில் கேட்டகரி வைஸ் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் இந்த கேட்டகரிக்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து டியூஷன் ஃபீஸாக எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 18,073 ரூபா பே பண்ணணும்.
நெக்ஸ்ட் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜில் சேர்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸாக எவ்வளோ ஆன்லைனில் பே பண்ணணும்னா 12,073 ரூபாய் பே பண்ணணும். 7.5% ரிசர்வேஷனுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாக்கான 15% சீட்ஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் மார்க் அண்ட் என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் கேட்டகரி. இந்த கேட்டகரிக்கு ரவுண்ட் 1 நீட் மார்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 681 இருந்துச்சு. ஆல் இண்டியா ரேங்க் வந்து 6812 இருந்துச்சு. அடுத்து ஓபிசி கேட்டகரி. இவங்களுக்கு ரவுண்ட் 1 நீட் மார்க் வந்து 660 இருந்துச்சு. ஆல் இண்டியா ரேங்க் வந்து 18,774 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரி, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரி. இவங்களுக்கு ரவுண்ட் 1 நீட் மார்க் வந்து 678 இருந்துச்சு. ரேங்க் வந்து 8152 இருந்துச்சு. அடுத்து எஸ்சி கேட்டகரி. இவங்களுக்கு ரவுண்ட் 1 மார்க் வந்து 610 இருந்துச்சு. ரேங்க் வந்து 66,247 இருந்துச்சு. அடுத்து எஸ்டி கேட்டகரி. இவங்களுக்கான ரவுண்ட் 1 நீட் மார்க் வந்து 561 இருந்துச்சு. ரேங்க் வந்து 12,32,125 இருந்துச்சு. மெடிக்கல் காலேஜோடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா 92.5% ரிசர்வேஷனுக்கு என்னவா இருந்துச்சுன்னு ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓசி கேட்டகரி. இவங்களுக்கான நீட்ஸ் 658 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து 1057 இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பிசி கேட்டகரி. இவங்களுக்கு ரவுண்ட் 1க்கான நீட் மார்க் வந்து 651 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து 1371 இருந்துச்சு. கம்யூனல் ரேங்க் வந்து 880 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம் கேட்டகரி. இவங்களுக்கான ஃபஸ்ட் ரவுண்டுக்கான நீட் மார்க் வந்து 644 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து 1690 இருந்துச்சு. கம்யூனல் ரேங்க் வந்து 74 இருந்துச்சு. அடுத்து எம்பிசி கேட்டகரி. இவங்களுக்கான நீட் மார்க் வந்து 640 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து 1904 இருந்துச்சு. கம்யூனல் ரேங்க் வந்து 408 இருந்துச்சு. அடுத்து எஸ்சி கேட். இவங்களுக்கான நீட் மார்க் வந்து 579 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து 6386 இருந்துச்சு. எஸ்சி கேட்டகரிக்கான கம்யூனல் ரேங்க் வந்து 300 இருந்துச்சு. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி. இவங்களுக்கான நீட் மார்க் வந்து 515 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரல் ரேங்க் வந்து 11,887 இருந்துச்சு. கம்யூனல் ரேங்க் வந்து 58 இருந்துச்சு. அடுத்து எஸ்டி கேட்டகரி. இவங்களுக்கான ரவுண்ட் 1க்கான நீட் மார்க் வந்து 531 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து 10,546 இருந்துச்சு. கம்யூனல் ரேங்க் வந்து 18 இருந்துச்சு. இப்போது திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 7.5% ரிசர்வேஷனுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன மார்க்லையும் என்ன ரேங்க்லையும் க்ளோஸ் ஆச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிசி கேட்டகரி. இவங்களுக்கான நீட் மார்க் வந்து 555 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து 119 இருந்துச்சு. கம்யூனல் ரேங்க் வந்து 45 இருந்துச்சு. அடுத்து பிசிஎம் கேட்டகரி. இவங்களுக்கான நீட் மார்க் வந்து 549 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து 139 இருந்துச்சு. கம்யூனல் ரேங்க் வந்து 4 இருந்துச்சு. அடுத்து எம்பிசி கேட்டகரி. இவங்களுக்கான நீட் மார்க் வந்து 555 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து 118. கம்யூனல் ரேங்க் வந்து 65. அடுத்து எஸ்சி கேட்டகரி. இவங்களுக்கான நீட் மார்க் வந்து 516 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து 281 இருந்துச்சு. கம்யூனல் ரேங்க் வந்து 16 இருந்துச்சு. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி. இவங்களுக்கான நீட் மார்க் வந்து 515 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து 297 இருந்துச்சு. கம்யூனல் ரேங்க் வந்து 7 இருந்துச்சு. அடுத்து எஸ்டி கேட்டகரி. இவங்களுக்கான நீட் மார்க் வந்து 440 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து 1032 இருந்துச்சு. கம்யூனல் ரேங்க் வந்து 3 இருந்துச்சு. இப்போது திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஸ்பெஷல் கேட்டகரியில் என்ன கட் ஆஃப் மார்க் அண்ட் என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆச்சுன்னு பார்ப்போம். ஸ்டேட் கோட்டாவுக்கு 11 சீட்ஸ் இருந்துச்சு இல்லையா பிடபிள்யூடியில். அதில் வந்து பிசி கேட்டகரியில் மட்டும்தான் ஒரு சீட் ஃபில் ஆச்சு. மற்ற சீட்டெல்லாம் ஃபில்லே ஆகலை. இப்போ வந்து அவங்களுக்கான நீட் மார்க் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா 377 இருந்துச்சு. ரேங்க் வந்து 20,975 இருந்துச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.